Hello everyone. In the video la நம்ம debentures problems பார்க்கலாம் from past 5 years sample papersல இருந்து. First question வந்து Neeraj Limited took over business of Ajay Enterprises. என்னென்னலாம் எடுத்திருக்காங்க, asset என்ன, liability என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க. Building asset, plant and machinery asset, stock asset, trade receivables asset. Creditors outstanding expenses liabilities. புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அக்ரீட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு வேல்யூமே கொடுத்துருக்கப்ப அக்ரீட் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்ன ரேட்டு சொல்கிறாங்க, அந்த அக்ரி பண்ண வேல்யூ தான் நம்ம ஜர்னல் என்ட்ரியில் காமிக்கணும். இட் வாஸ் டிசைடட் டு பே ஃபார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அஸ் ₹7 lakhs through check and balance by issue of 2 lakh 9% debentures of ₹20 each at a premium of 25%. ஓகே ஃபைன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி எப்போவுமே அசட்ஸ் டு லைபிலிட்டி தான் வரும். அசட்ஸ் என்ன, பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக், ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகே, இந்த 4 வேல்யூஸும் ஃபில் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் 2 கிரெடிட்டார்ஸ், 2 அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த 2 வேல்யூ ஃபில் பண்ணுங்க கிரெடிட் சைடு. இப்போ அஜய் என்டர்பிரைஸ், அஜய் கிட்ட தான் வாங்குகிறோம், இவன் தான் வெண்டார். டோட்டலாக பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், பர்ச்சேஸ் அக்ரி பண்ண ப்ரைஸ் எவ்வளோன்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். பிகாஸ் அது வந்து கொஷனில் கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 lakhs-ஆ. 2 lakhs மல்டிப்ளைட் வித் ஒரு டிபென்ச்சர் வேல்யூ ₹20, ப்ரீமியம் 25%. ஸோ 20ல் 25% இப்படி வரும். இப்போ ₹5 வரும். ஸோ ப்ரீமியம் ₹5. இப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ, 25. 20 + 5, 25. 2 lakhs into 25 வந்துட்டு 50 lakhs. 50 lakhs வந்துட்டு டிபென்ச்சர் மூலயமா பே பண்ணுறாங்க. பேலன்ஸ் 7 lakh வந்து எது மூலயமா பே பண்ணுறாங்க, செக் மூலயமா பே பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்துட்டு 57 lakhs. எஸ், 57 lakhs எழுதிருங்க இங்கே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டு அஜய் என்டர்பிரைசஸ்க்கு. இப்போ டெபிட் சைட் டோட்டல் பண்ணுங்க, கிரெடிட் சைட் டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பண்ணுறப்ப உங்களுக்கு எங்கே ஷார்ட்டேஜ் வருதுன்னு பார்க்கணும். சப்போஸ் டெபிட் சைடில் அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கே பேலன்சிங் ஃபிகர் எழுதிட்டு குட்வில்னு எழுதிடணும். கிரெடிட் சைடு அதே மாதிரி, கிரெடிட் சைடு உங்களுக்கு ஷார்ட்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் சைடில் அமௌண்ட் எழுதிட்டு டு கேபிட்டல் ரிசர்வ்னு எழுதுவீங்க. ஸோ இந்த சம்மில் வந்து உங்களுக்கு டெபிட் சைடில் தான் ஷார்ட்டேஜ் வருது பை 10 lakhs. ஸோ குட்வில் அக்கௌண்ட் டெபிட் 10 lakhsனு எழுதிடணும். செகண்ட் ஜர்னல் என்ட்ரி பார்க்கலாம். இப்போ அஜய் என்டர்பிரைசஸ் 57 lakhs, இதே தான் இங்கே வரும். 57 lakhs பே பண்ணோம். எப்படி பே பண்ணுறோம், பேங்க் மூலயமா, பேங்க் டிராஃப்ட் வந்துட்டு செக் மூலயமா எவ்வளோ பே பண்ணுறோம், 7 lakhs. மீதி இருக்க 50 lakhs எப்படி பே பண்ணுறோம், டிபென்ச்சர்ஸ் மூலயமா. ஸோ to 9% டிபென்ச்சர்ஸ் to செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இந்த 9% டிபென்ச்சர்ஸில் என்ன எழுதணும் அப்படின்னா 2 lakhs தான் நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். 2 lakhs மல்டிப்ளைட் வித் 20. 2 lakhs மல்டிப்ளைட் வித் 20 தான் பார் வேல்யூ. அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்துட்டு 2 lakhs மல்டிப்ளைட் வித் 5 rupees ப்ரீமியம், அந்த 5 இங்கே வரும், which is 10 lakhs, 40 lakhs and 10 lakhs respectively. Next sum பார்க்கலாம். இப்போ Savitri Limited issued 50,000 8% debentures of ₹100 each at certain rate of premium. எவ்வளோ ரேட் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லலை. ப்ரீமியம் ரேட் வந்து நமக்கு தெரியல. அண்ட் டு பி redeemable at 10% ப்ரீமியம். ரிடெம்ஷன் பண்ணுறப்ப இருக்க ப்ரீமியம் சொல்லியிருக்காங்க. at the time of writing of loss on issue of debenture, statement of P&L வந்துட்டு was debited with 2 lakhs. At what rate of premium these debentures were issued? Okay, fine. இப்போ என்னன்னா, இஷ்யூ பண்ணுறப்ப இருக்க ப்ரீமியம் வந்து நமக்கு தெரியல, பட் ரிடம்ஷன் பண்ணுறப்ப இருக்க ப்ரீமியம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ ரிடம்ஷன் பண்ணுறப்ப இருக்க ப்ரீமியம் எவ்வளோ, 10%. ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் இஸ் ஈக்குவல் டு 10% ஆஃப் 100 வந்து ₹10 தான். 50,000 into 10.
5 lakhs. ஸோ யூஸ்வலாக ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் தானே லாஸ் ஆன் இஷ்யூ ஆகும் ஜேர்னல் என்ட்ரியில். அப்போ 5 lakhs தான் வந்துட்டு லாஸ் ஆன் இஷ்யூ. இப்போ நீங்கள் தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி என்ன எழுதுவீங்க? செக்யூரிட்டிஸ் premium reserve, statement of P&L to loss on issue. கரெக்டா? இப்போ மொத்தமாக லாஸ் எவ்வளோ? 5 lakhs. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த லாஸ் ரைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L 2 lakhs இருக்கான். அப்போ 5 minus 2 3 lakhs and securities premium. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன ரேட்? பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த 3 lakhs எழுதிட்டு டிவைடட் பை டோட்டல் வேல்யூ ஆஃப் டிபென்ச்சர் 50,000 into 100. 50 lakhs into 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் கிடச்சிரும். ஸோ டோட்டலாக 6% தான் ஆன்சர். Next or question பார்க்கலாம். இப்போ Durga Limited issued 80,000 10% debentures of ₹100 each at certain rate of discount. ஸோ லாஸ்ட் சம்மில் வந்து ப்ரீமியம் வந்துட்டு கொடுக்காம இருந்தாங்க. இந்த சம்மில் வந்து டிஸ்கவுண்ட் ரேட் தெரியல. அண்ட் were redeemed at 20% premium. Existing balance and securities premium before issuing these debentures வந்து 25 lakhs. அண்ட் லாஸ் ரைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 5 lakhs இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வில் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 25 lakhs இருந்துச்சு. ஆனால் லாஸ் ரைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா rupees 5 lakhs தான் இருக்குது. அப்போ மொத்தமாக எவ்வளோ லாஸ் இருந்திருக்கு கம்பெனியில் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணது மூலயமா? 20 lakhs தான் லாஸ். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இஷ்யூ பண்ணுறப்பையும் டிஸ்கவுண்ட் இருக்கு, ரிடம்ஷன் பண்ணுறப்ப ப்ரீமியமில் ரிடம்ஷன் பண்ணுறப்ப இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி தானே நம்ம லாஸ் ஆன் இஷ்யூ எழுதுவோம். இதுதான் லாஸ். ஏன்னா கம்பெனி வந்து டிபென்ச்சர்ஸ் மணி வாங்குறப்ப டிஸ்கவுண்ட்டில் வாங்குறாங்க, அது ரீபே பண்ணுறப்ப ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப ரெண்டுமே ஆட் பண்ணி தான் நம்ம லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸில் காட்டுவோம். நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இது வேல்யூ கொடுக்கல, ப்ரீமியம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் பார்க்கலாம். 20% on 100. See, redeem at 20% premium. 20% on 100 is 20 rupees. So 80,000 into 20 தான் redemption பண்ணுறப்ப இருக்க premium. $16 lakhs. So redemption இருக்க premium 16 lakhs. Total loss எவ்வளோ? 20 lakhs. So 20 lakhs minus 16 lakhs எவ்வளோ வரும்? 4 lakhs. இந்த 4 lakhs தான் டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றப்ப இருக்க லாஸ். டிஸ்கவுண்ட் 4 lakhs. இப்போ இதுக்கு தான் நம்மளுக்கு ரேட் கேட்டிருக்காங்க. 4 lakhs divided by total value 80,000 into 100. 80 lakhs into 100. 5% is the answer. Next problem பார்க்கலாம். இப்போ purchase consideration problem. Antony Limited issued 20,000 9% debentures of ₹100 each at 10% discount to Method Limited.
from whom assets of 23,50,000 and liabilities of 6 lakhs were taken over. Past journal entry கொடுத்துருக்காங்க. Additional information என்ன அப்படின்னா redemptionோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. 5% கொடுத்துருக்காங்க. ஃபைன். யூஸ்வலாக இந்த லாஸ்ட் லைன் கொடுக்க மாட்டாங்க. நார்மல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போடுவோம். பட் இங்கே வந்துட்டு redemption ஆஃப் டிபென்ச்சர்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபைன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி அசட்ஸ் டு லைபிலிட்டிஸ். நமக்கு தெரியும் அசட்ஸ் வந்து எவ்வளோ 23,50,000, liabilities வந்துட்டு 6 lakhs. to Mitho Limited. Mitho Limited வந்து purchase consideration value எழுதணும். ஆனால் purchase consideration direct questionல கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா கொடுக்கல. ஸோ என்ன பண்ணணும், நம்ம தான் ஃபைன் பண்ணணும். purchase consideration வந்துட்டு number of debentures issued வந்து 20,000. 20,000 multiplied with fine 20,000 into டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்களா 10% on 100 வந்து 10 rupees டிஸ்கவுண்ட்டு. ஸோ 100 minus 10 வந்து 90. 18 lakhs the purchase consideration. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைடு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணுறப்ப எந்த சைடு உங்களுக்கு கம்மியாக வருதோ அங்கே தான் பேலன்சிங் ஃபிகர் வரும். இந்த கேஸில் வந்து டெபிட் சைட் கம்மியாக வந்திருக்கு 50,000. ஸோ அதை வந்து குட்வில்னு எழுதிக்கோங்க. சப்போஸ் கிரெடிட் சைட் கம்மியாக வந்துச்சுன்னா கேபிட்டல் ரிசர்வ். செகண்ட் ஜர்னல் என்ட்ரி பார்க்கலாம். Mitho Limited account debit 18 lakhs same purchase consideration to 9% debentures to premium on redemption of debentures. ஏன் premium on redemption of debentures அப்படின்னா இங்கே redemption பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிபென்ச்சர்ஸ்லாம் வந்துட்டு 5% ப்ரீமியமில் ரீபே பண்ணுவாங்க கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால 2 premium on redemptions. ஸோ ப்ரீமியம் வந்தாலே ஆப்வியஸாக லாஸ் ஆன் இஷ்யூ வந்துடும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் எவ்வளோ பாருங்கள் 20,000. 20,000 multiplied with par value 100 9% டிபென்ச்சர்ஸ்க்கு வரும் எப்போவுமே. அதே மாதிரி 20,000 multiplied with premium எவ்வளோ 5%. 5% on 100 is 5 rupees into 5 வந்துட்டு premium on redemptionக்கு வரும். லாஸ் ஆன் இஷ்யூக்கு இந்த 3 lakhs எப்படி வந்துச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ப்ளஸ் ப்ரீமியம் ஆன் redemption. டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ எவ்வளோ, டிஸ்கவுண்ட் 10% 10 rupees. ப்ரீமியம் ஆன் redemption எவ்வளோ 5 rupees. ஸோ டோட்டலாக 20,000 into 50 நீங்கள் வரணும். 10 plus 5 வந்துச்சுன்னா 3 lakhs. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஹெல்த் டு வெல்த் லிமிடெட் ஹேட் ஷேர் கேபிட்டல் ஆஃப் 80 lakhs divided into shares of rupees 100 each. ஓகே, இது வந்து ஷேர் கேபிட்டல் ஷேர்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன். டிபென்ச்சர்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க 20,000 டிபென்ச்சர்ஸ் ஆஃப் 100 each as a part of capital employed. ஓகே, கம்பெனிக்கு அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் வேணுமா, எவ்வளோ வேணும் அப்படின்னா 55 lakhs வேணுமா. And for this the company has decided to issue debentures in such a way that they got required funds after issuing debentures of the same class earlier. So basically கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபண்ட் 55 lakhs வேணுமா. இதுக்காக கம்பெனி வந்து டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க பப்ளிக்கு அட் 10% ப்ரீமியம். ஸோ இஷ்யூவில் வந்துட்டு 10% ப்ரீமியம் வச்சு கம்பெனி இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ பார் வேல்யூ என்ன டிபென்ச்சரோடது 100 rupees. 100 rupeesல 10% வந்துட்டு 10 rupees. ஸோ டோட்டலாக 110க்கு இஷ்யூ பண்ண போகிறாங்க கம்பெனி. ரிடம்ஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, தீஸ் டிபென்ச்சர்ஸ் வேர் டு பி ரிடீம்ட் அட் 20%. ஸோ 120க்கு ரிடீம் பண்ண போகிறாங்க. இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரி போடணும். பேங்க் டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் டோட்டலாக எவ்வளோ வேல்யூ கம்பெனிக்கு வரப்போகுது 55 lakhs. அதை அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ஜேர்னல் என்ட்ரியில் டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் 55 lakhs to 8% டிபென்ச்சர்ஸ் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். வேணா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இங்கே ஏன் எழுதணும் அப்படின்னா இஷ்யூவில் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா நம்ம 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எழுதணும். ரிடம்ஷனில் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா நம்ம
loss on issue and then premium on redemption எழுதணும். இது ரெண்டுமே எழுதணும். ஸோ இப்போ இங்கே இஷ்யூலையும் ப்ரீமியம் இருக்குது, ரிடெம்ஷன்லையும் ப்ரீமியம் இருக்குது. ஸோ ஆல் தீஸ் 3 accounts will come. லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர் அக்கௌண்ட் வரும், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வரும், ப்ரீமியம் ஆன் redemption ஆஃப் டிபென்ச்சர்ஸும் வரும். இப்போ இது கால்குலேட் பண்ணுறதுக்கு வேல்யூ we should know the number of debentures. அது நமக்கு கொஷனில் கொடுக்கல, நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். கரெக்டா? இப்போ நீங்கள் இந்த 20,000 சொல்லலாம். அந்த 20,000 வந்து கம்பெனி கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது. ஆனால் புதுசாக இஷ்யூ பண்ணதுக்கு நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் நமக்கு தெரியாது. அது நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த டோட்டல் வேல்யூ இருக்குல்ல 55 lakhs. 55 lakhs டிவைடட் பை இஷ்யூ ப்ரைஸ். இஷ்யூ எவ்வளோ? 110. இது பண்ணால் நமக்கு நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் கிடச்சிரும். 50,000 is the number of debentures. இப்போ இந்த 50,000 multiplied with இங்கே எப்பவுமே பார் வேல்யூவா 8% டிபென்ச்சர்ஸ்க்கு. அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோ? இஷ்யூவில் இருக்க செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 10 rupees. ரிடம்ஷனில் இருக்க ப்ரீமியம் எவ்வளோ? 20 rupees. 50,000 into 20 இங்கே வரும். இப்போ இங்கே வந்துட்டு ப்ரீமியம் ரிடம்ஷனில் எவ்வளோ வருதோ அதுதான் லாஸ். கரெக்டா? ப்ரீமியம்னா ரீபே பண்ணுறப்ப கொடுக்குற அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. சேம் அமௌண்ட் வில் கம் ஃபார் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த கொஸ்டினில் செகண்ட் பார்ட்டு வந்துட்டு லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 2,80,000. ஸோ லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டெபிட் சைடில் 2 premium on redemption of debentures. ஸோ டோட்டலாக ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லாஸ் இருக்குது அப்படின்ட்டு. 10 lakhs லாஸ் இருக்குது. இதை கம்பெனி வந்து எப்படி ரைட் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் 2,80,000 இருக்குது. அதே மாதிரி இப்போ புதுசாக இருக்க செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 5 lakhs. ஜேர்னல் என்ட்ரிஸில் 5 lakh எழுதியிருக்கோம் பாருங்கள் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்க்கு. ஸோ டோட்டல் ப்ரீமியம் வந்து 7,80,000. லாஸ் எவ்வளோ இருக்குது? 10 lakhs. 10 lakhsல 7,80,000 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் மூலயமா ரைட் ஆஃப் பண்ணலாம். கரெக்டா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? பேலன்ஸ் 2,20,000 வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஃபைனலாக தேர்ட் ஒன் சி என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரி போடணும் அப்படி சொல்லியிருக்காங்க. So interest is payable on 30th September and 31st March every year. Okay, fine. இப்போ debenture interest account to debenture holders of first journal entry. இது வந்து interest due. interest வந்து pay பண்ணணும் அப்படின்றதுக்கு போகிற journal entry. Next, payment பண்ணுற journal entry வந்து debenture holder account debit to bank asset reduces. அதனால to bank வந்து credit பண்ணியிருக்கோம். Statement of P&L account debit to debenture interest. இது வந்து transferring debenture interest to statement of P&L account. இது third journal entry. இப்போ இந்த வேல்யூ 2 lakh எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டிபென்ச்சர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ பே பண்ணுறாங்கன்னா 30th September பே பண்ணுவாங்க, 31st March பே பண்ணுவாங்க. ஆனால் இங்கே டிபென்ச்சர்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க? இஷ்யூ டேட்டே அக்டோபர் தான். அப்படின்றப்ப நம்ம வந்து இங்கே 31st March தான் எழுதணும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் தான் அக்டோபர். அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணால் நமக்கு 6 months வரும். அந்த 6 months பீரியடுக்கு தான் நம்ம இந்த டிபென்ச்சர் ஜேர்னல் என்ட்ரி செய்கிறோம். இப்போ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் இஸ் ஈக்குவல் டு இந்த 8% பண்ணியிருக்காங்கல்ல, மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். Interest should always be calculated on the par value, face value of the debentures. Total number of debentures நம்ம calculate பண்ணப்ப நமக்கு 50,000 வந்துச்சா? 50,000 into 100 multiplied with இந்த 8% interest. 8 by 100 multiplied with நம்ம வந்து 1 yearக்கு calculate பண்ணக்கூடாது. because debenture issue பண்ணதே 1st October தான். So 6 by 12 அப்படின்னு பண்ணோம். நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 lakhs வரும். The same 2 lakhs will come for all the 3 journal entries.
Next question பார்க்கலாம் இப்போ. Pioneer Fitness Limited took over the running business of Healthy World Limited. Having asset கொடுத்துருக்காங்க, liabilities கொடுத்துருக்காங்க. இப்போ ரீபேமெண்ட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா செக் 50,000, அப்புறம் வந்து டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களாம். 8,000 debentures of 100 each at 5% premium. அதே மாதிரி redeemable at rupees 110 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அசட் எவ்வளோ 10 lakhs, liability எவ்வளோ 1,70,000. ஹெல்தி வேர்ல்ட் லிமிடெட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். 8,000 debentures, 8,000 multiplied with 105 first of all. அது கால்குலேட் பண்ணிட்டு செக் வந்துட்டு 50,000 அதையும் ஆட் பண்ணணும். இதில் 8,40,000 வருதுங்க. ஸோ 8,40,000 + 50 வந்துட்டு 8,90,000. எஸ், ஃபைன். இப்போ டெபிட் சைடில் வந்து 10 lakhs இருக்குது. கிரெடிட் சைடில் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது வேல்யூ. இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா இதை விட அதிகமாக வருது. ஸோ 60,000 வந்துட்டு டெபிட் சைடில் கம்மியாக இருக்குது. எங்கே ஷார்ட்டேஜ் இருக்கோ அங்கே நம்ம செக் பண்ணணும். இப்போ டெபிட் சைடில் ஷார்ட்டேஜ் இருக்குன்னா குட்வில் போட்டு எழுதிடணும் 60,000. செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி ஹெல்தி வேர்ல்ட் லிமிடெட் to 8% debentures to securities premium. பிகாஸ் இஷ்யூ பார்க்கலாம். இஷ்யூ வந்துட்டு 105, redemption வந்துட்டு 110. அப்போ இஷ்யூவில் ப்ரீமியம் இருக்கா? ப்ரீமியம் இருக்கிறப்ப செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எழுதணும். ரிடம்ஷனில் ப்ரீமியம் இருக்கா? எஸ், ரிடம்ஷனில் ப்ரீமியம் இருக்கிறப்ப ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் எழுதணும், லாஸ் ஆன் இஷ்யூ ரெண்டுமே எழுதணும். டோட்டல் நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் எவ்வளோ 8,000. ஸோ 8,000 multiplied with par value 100 for 8% debentures. Securities premium 8,000 multiplied with இங்கே 5 rupees இருக்கா, அந்த 5. Premium on redemption 8,000 multiplied with redemption premium எவ்வளோ 10 rupees, அது இங்கே எழுதணும். லாஸ் ஆன் இஷ்யூ எவ்வளோ? இஷ்யூ பண்ணுறப்ப ப்ரீமியமில் தான் நம்ம பணம் வாங்கியிருக்காங்க கம்பெனி. ரிடம்ஷன் பண்ணுறப்ப தான் அந்த 10 rupees லாஸு. அந்த லாஸ் 8,000 into 10 மட்டும்தான் வரும் லாஸ் ஆன் இஷ்யூவில். சரி, இங்கே வந்து எப்போவுமே இஷ்யூவில் வந்து டிஸ்கவுண்ட் இருந்தால் மட்டும்தான் இதில் சேஞ்சஸ் வரும் லாஸ் ஆன் இஷ்யூவில். இஷ்யூவில் ப்ரீமியம் இருக்குது இல்லை இஷ்யூவில் பார் இருக்குன்றப்ப சேம் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனில் என்ன எழுதுகிறோமோ அதே தான் இங்கே வரும். அதே 80,000. நெக்ஸ்ட் பேங்க் வந்து 50,000 அது கொடுத்துருக்காங்க. செக்குன்னாலே பேங்க் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஆன் 1st July 2022 Panther Limited issued 20,000 9% debentures of 100 each at 8% premium. இஷ்யூவில் வந்து 108, 8% on 100 is 8 rupees and redeemable at a premium of 15%. Redemption பண்ணுறப்ப 115 in 4 equal installments starting from the end of third year. ஸோ ஓகே, இது நமக்கு தேவையில்லை இப்போ. ஏன்னா redemption வந்து 3 yearsக்கு அப்புறம் பண்ண போகிறாங்க 4 installmentல. அது நம்ம இப்போ காமிக்க போகிறது கிடையாது ஜேர்னல் என்ட்ரியில். இப்போ பேலன்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 80,000 பேலன்ஸ் இருக்குது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் வந்து 31st March பே பண்ணுறாங்களாம் ஒரு இயரும். அதே மாதிரி டிபென்ச்சர்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க? 1st July இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இட்ஸ் வெரி ஈஸி ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் 21,60,000. எப்படி வந்துச்சு அப்படின்னா இஷ்யூ பண்ணுறது 20,000 டிபென்ச்சர்ஸ் மல்டிப்ளைடு வித் இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ 108. இது மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இது ஆன்சர் வரும். செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் 21,60,000 to 9% debentures to securities premium. Why? Because issueல premium இருக்கு, to premium on redemption and loss on issue வரும். Why? redemptionல premium இருக்கு. இப்போ number of debentures வச்சு calculate பண்ணணும். Number of debentures into par value will come for 9% debentures. Number of debentures into
issued இருக்க premium 8 rupees. Premium on redemptionக்கு number of debentures into redemptionல இருக்க premium 15. The same premium will come for loss on issue also. Next, debenture interest calculate பண்ணலாம். நம்ம இப்போ debenture interest calculate பண்ணலாம். இப்போ டேட் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணுற டேட் இது ரெண்டுத்துக்குமே தேர்ட் ஜேர்னல் என்ட்ரிக்கு டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 31st மார்ச்சா. இப்போ இங்கேருந்து டேட்ஸ் மாறும். ஜூலை டு மார்ச் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மந்த்ஸ் வருது 9 months வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜூலைலேருந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 9 months வருது மொத்தமாக. இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே எதில் கேல்குலேட் பண்ணணும் ஃபேஸ் வேல்யூவில் கேல்குலேட் பண்ணணும். ஸோ 20,000 நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் மல்டிப்ளைட் வித் 100 மல்டிப்ளைட் வித் இன்ட்ரெஸ்ட் எங்கே எவ்வளோ டிபென்ச்சர் இருக்கு 20,000 9% debentures 9/100 multiplied with only for 9 months. So calculate பண்ணோம்னா நமக்கு 1,35,000 வந்துரும். 1,35,000. First journal entry debenture interest to debenture holders to bank. First வந்து due கட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதுற journal entry. Next payment பண்ற journal entry. Next journal entry transfer into statement of P&L. So மூணுத்துக்கும் சேம் வேல்யூஸ் தான் வரும். லாஸ்ட் பாருங்க ரைட் ஆஃப் பண்ற journal entry. இப்போ क्वेश्चनல வந்து நமக்கு எவ்வளவு பிரீமியம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 80,000. அதே மாதிரி இப்ப இருக்க செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எவ்வளோ சி செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 1,60,000. ஸோ 1,60,000 plus 80,000 வந்துட்டு 2,40,000. இந்த 2,40,000 தான் இங்க காமிச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல 2,40,000 இருக்கு. லாஸ் எவ்வளோ இங்க 3 lakhs. இந்த 3 lakhsல 2,40,000 வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல இருந்து ரைட் ஆஃப் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க 60,000 வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். லாஸ்டா லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் போடணும். இதுக்கு சேம் திங் லாஸ் ஆன் இஷ்யூ டு பிரீமியம் ஆன் ரெடம்ஷன் இந்த சைடு டெபிட் சைடு 3 lakh. இந்த 3 lakh இப்போ எப்படி ரைட் ஆஃப் பண்றாங்க 2,40,000 செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல இருந்து பேலன்ஸ் 60,000 ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L. That's it.